வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்தில் கைது அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். தனிப்படை போலீஸாரால் தலைமறைவாக இருந்து தேடப்பட்டு வந்த நடிகை கஸ்தூரி இன்று ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி கைது செய்யப்படுற அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேடை ஏறி தன்னுடைய சமுதாய மக்களுக்காக கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாங்க, அவ்வளோதான். அதற்கு பிறகு அவங்க கைது செய்யப்பட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவாயிட்டாங்க. நடிகை கஸ்தூரி மதுரை ஹைகோர்ட் கிளையில் முன்ஜாமீன் மனு போட்டாங்க. ஆனால் மாண்புமிகு நீதியரசர் என் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் அந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டார். என்னோடய வீட்டில் என்னோடய அப்பாவோட ஃபோட்டோவை கூட நான் வச்சிக்க மாட்டேன். ஆனால் மாண்புமிகு நீதியரசர் என் ஆனந்த வெங்கடேஷோட ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து, இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி அவருக்கு பன்னீரால் அபிஷேகம் பண்ணி, அதால் சில சிக்கல்கள் சில சட்ட பிரச்சனைகள்லாம் சந்திச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு பன்னீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்னோடய வீட்டில் கொண்டு நான் மாட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அது மட்டுமல்ல, அவரோட ஃபோட்டோவில் மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டமும் நான் கொடுத்துருக்குறேன். இது இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சமூக வலைத்தளம் முழுவதும் நான் அவருக்கு பன்னீரால் அபிஷேகம் பண்ணது மிகப்பெரிய வைரல் ஆச்சு. ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது நடிகை கஸ்தூரியோட முன்ஜாமீன் மனுவை அவர் தள்ளுபடி பண்ணதும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தள்ளுபடி பண்ணதும் கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தப்பட்டேன். இன்றைக்கி நடிகை கஸ்தூரி கைதானதும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீதிபதி ஆனந்த வெங்கடேஷோட ஃபோட்டோவை எடுத்து, என்னதான் இருந்தாலும் அவர் நீதிபதி இல்லையா, அதனால் அவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். அந்த ஃபோட்டோவை கலட்டி பேசாமல் பீரோக்குள்ளே வச்சிட போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே அவரோட ஃபோட்டோ என்னோடய வீட்டு சுவரில் மரியாதையோடும் கௌரவத்தோடும் தொங்குவதற்கு அருகதையற்றது. இப்படி நான் பேசுகிறதுக்காக என் மேலே வழக்கு பதிவு செஞ்சு என்னை சிறையில் அடைச்சாலும் நான் அதை பற்றி கவலையே படமாட்டேன். திருப்பி சொல்கிறேன், மாண்புமிகு நீதியரசர் என் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சியூமோட்டோவாக என் மீது வழக்கு பதிவு செய்து என்னை சிறையில் அடைத்தாலும் சரி, உங்களுக்கு நான் மனுநீதி சோழன் சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்தேன் இல்லையா, அந்த பட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்புறம் என் வீட்டு சுவரில் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோவை கூட நான் மாட்டினது கிடையாது. உங்கள் ஃபோட்டோவை கலட்டி பீரோக்குள்ளே வச்சிடுறேன். அதே போல் மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, எப்போவுமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. அதே போல் தான் ஒரு பிரச்சனைக்கும் 2 பக்கம் இருக்குது. தெலுங்கர்களை பிரித்து பார்க்க முடியாது, நடிகை கஸ்தூரி வெறுப்பு பேச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன நீதிபதி ஆனந்த வெங்கடேஷை பார்த்து என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ ஒரு நூற்றாண்டு காலமாக பிராமண சமுதாயத்தை பார்த்து வந்தேரி பாப்பா பாப்பாத்தி குண்டிக்காட்டி அப்புறம் நிர்வாணமாக ஓடினவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்னவோ, அதாவது வாயில் சொல்ல முடியாத வார்த்தைகளால் பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசி கொண்டு வந்த திமுக விசிக மேலே இதுவரைக்கும் நீதியரசர் என் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? நான் இதை முடிஞ்ச ஆர்டிஐயில் கேள்வியாக கேட்க போகிறேன். அதுக்கு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தயாராக இருங்கள். நான் கூடிய சீக்கிரமே நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்களுக்கு இதை ஆர்டிஐயில் கேள்வி கேட்க போகிறேன். தெலுங்கு மக்களை பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடிகை கஸ்தூரியோட முன்ஜாமீனை ரத்து பண்ண நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ்க்கு என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு நூற்றாண்டு காலமாக பிராமண சமூகத்து பெண்களை, ஆண்களை கூட விட்டுருங்க, பிராமண சமூகத்து பெண்களை குண்டி காட்டி நிர்வாணமாக ஓடினவங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், ஆண்களை அதாவது ஒருத்தங்களை வார்த்தைகளால் காயப்படுத்துறதும் மானபங்கம் தான். அதே போல் பிராமண சமுதாயத்து ஆண்கள் தன்னோட உடம்புல போட்டிருக்கிற அந்த பூணூலை அறுக்கிறதும் மானபங்கப்படுத்துறதுக்கு சமம் தான். அப்போ பிராமண சமுதாயத்து ஆண்களையும் பெண்களையும் இந்த திக குரூப்பும் விசிகாவும் திமுகவும் இவ்வளோ நாளாக பலாத்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அது நீதியரசர் என் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களுடைய கண்ணுக்கு தெரியலையா அல்லது அவருடைய செவிகளில் விழவில்லையா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறேன். அதே போல் கூடிய சீக்கிரமே என்கிட்டேருந்து ஆர்டிஐயில் கேள்வி கேட்கப்படும். பதில் சொல்ல தயாராக இருங்கள். நீங்கள் என் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கெலாம் நான் அசரவே மாட்டேன். அதே போல் தெலுங்கு மக்களை பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே,
அப்போ பிராமண சமுதாய மக்களை வந்து பிரித்து பார்க்க முடியுமா? இன்னும் கேட்டால் திராவிடம் திராவிடம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த திராவிடம் அப்படின்றது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் சான்று இருக்குது. எந்த இடத்துலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று ரவீந்திரநாத் தாகூர் எழுதின தேசிய கீதத்தில், அதே போல் தமிழ்தாய் வாழ்த்துப்பாட்டு நீராறும் கடல் உடுத்த, அதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு, இந்த ஒரு வார்த்தையும், அதே போல் தேசிய கீதத்தில் வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தையும், இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் அந்த திராவிடம்ன்ற சொல் வந்து இருக்குதே தவிர, எங்கேயாவது திருக்குறள்லையோ அல்லது சங்க இலக்கியத்திலையோ திராவிடம் அப்படின்ற சொல்ல வந்து காண்பிச்சா நான் வந்து பொது வாழ்க்கையிலேருந்து விலகிக்கிறேன். திருப்பியே சொல்கிறேன், திராவிடம் அப்படின்ற வார்த்தையை திருக்குறள்லையோ சங்க இலக்கியத்திலையோ வேறு எங்கேயாவது காமிச்சா, அதாவது இவங்களா திரிச்சு சொல்லுவாங்க, இவங்களாவே எழுதுவாங்க, புக்கெல்லாம் இவங்களாவே எழுதி அதில் திராவிடம்ன்ற வார்த்தை வந்திருக்கு, மார்க்ஸ் முல்லர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இந்த கதையெல்லாம் வேணாம். நான் கேட்குற ப்ரூஃபு திருக்குறள்லையோ அல்லது சங்க இலக்கியத்திலையோ திராவிடம் அப்படின்ற சொல்ல வந்து எனக்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷோ அல்லது தீகாவோ திமுகவோ விசிகாவோ காட்டணும். ஆனால் பிராமண சமுதாயத்து மக்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க ஆதியிலேருந்தே நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்ததுக்கான ஏகப்பட்ட சான்றுகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்குது, திருக்குறளில் இருக்குது. திருக்குறளில் பூணூலை பற்றி சொல்லியிருக்காங்க, வேதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பிராமண சமுதாயத்தை வந்து அந்தணர்கள் சொல்லியிருக்காங்க. அந்தணர்கள் பிராமணர்கள் இல்லைன்னு இவனுங்க சொல்கிறானுங்க, ஆனால் அந்தணர்கள் வந்து பிராமணர்கள் தான். அதே போல் இலக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் புறநானூர்லேருந்து ஏகப்பட்ட சங்க இலக்கியத்தில் வந்து ஏகப்பட்ட சான்றுகள் பிராமண சமூகத்துக்கு இருக்குது. அப்போ பிராமண சமூகத்து மக்களை பிரித்து பார்க்க முடியுமா அப்படின்ற அதே கேள்வியை நான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷை பார்த்து கேட்குறேன். அதே போல் நடிகை கஸ்தூரி மேலே எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, இவ்வளவு தைரியமாக பேசக்கூடிய நடிகை கஸ்தூரி மேடை ஏறி மைக்கை பிடிச்சி உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு தலைமறைவானதால் அது அப்படியே வந்து நெகட்டிவாக போயிடுச்சு. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வழக்கை சந்திக்கிறதுக்கும் சிறைக்கு போகிறதுக்கும் தயாராக இருந்தால் மட்டுமே தயவு செய்து பொது வாழ்க்கைக்கு வாருங்கள். அதே போல் என்னோடய வீட்டில் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோவை கூட நான் மாட்டினது கிடையாது. ஆனால் மாண்புமிகு நீதியரசர் என் ஆனந்த வெங்கடேஷோட ஃபோட்டோவை ஆகஸ்ட் 12 அன்னைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் போட்டு மனுநீதி சோழன் அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுத்து அவரோட ஃபோட்டோ மேலே வந்து பன்னீரால் அபிஷேகம் பண்ணி அதால் வந்து காவல்துறைக்கிட்ட சிக்கி ஏகப்பட்ட சட்ட பிரச்சனைகள்லாம் சந்தித்து, ஆனாலும் அசராமல் அந்த ஃபோட்டோவை வந்து ரொம்ப அன்போட மரியாதையோடு அந்த பன்னீரால் ஊற்றி அபிஷேகம் பண்ணதெல்லாம் வந்து நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு என்னோடய வீட்டு சுவரில் மாட்டி தொங்க விட்டுருங்க. எங்கள் அப்பாவோட ஃபோட்டோவை கூட நான் என் வீட்டு சுவரில் மாட்டி தொங்க விடலை. ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீதிபதி ஆனந்த வெங்கடேஷோட ஃபோட்டோவை எடுத்து பீரோக்குள்ளே வச்சிட போகிறேன். அதே போல் அவருக்கு நான் கொடுத்த அந்த மனுநீதி சோழன் அப்படின்ற பட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். விரைவில் நீதித்துறையும் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்களும் விரைவில் என்னுடைய ஆர்டிஐ கேள்வியை சந்திப்பதற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொளி